வணக்கம். இன்னைக்கு சேமியா பாயாசம் பண்ண போறோம். அதுக்கு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 1 கப் அளவு சேமியா இருக்கும். அதை நான் எடுத்து வறுத்துக்கிறேன். அதோட நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஒரு பிரவுன் கலர்ல வர அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதே 1 கப் அளவு பால் இருக்கும். நான் அதையும் டைரக்டா அப்படியே ஊத்திக்கிறேன். நீங்க வேணும்னா வேற கப்ல மாத்தி ஊத்திக்கலாம். இப்போ 1 கப் பாலுக்கு ஒரு 3 கப் அளவு இல்லைன்னா 4 கப் அளவு தண்ணி இருக்கும். நான் அதையும் ஊத்தி அதுக்கப்புறம் இப்ப பாலும் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அதை கொதிக்க விட போறோம். அது கொதிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 1 கப் அளவு தான் நான் சக்கரை எடுத்துக்கிறேன். வேணும்னா ஒரு 1.5 கப் அளவு நீங்க உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி சக்கரை எடுத்துக்கலாம். இப்ப சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நெய் விட்டு நம்ம முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம வறுத்து பாயாசத்துல சேர்த்துக்கலாம். அண்ட் உலர் திராட்சைகளும் நம்ம அதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சிம்பிளான அண்ட் சுவையான சேமியா பாயாசம் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.